ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ரெகுலர் செக்கப்க்காக தான் ஹாஸ்பிட்டல் போறோம். ஸோ பாப்பாவ நம்ம கூட கூட்டிட்டு போ முடியாது. ஏன்னா பைக்ல போறோம். அதனால அம்மா வீட்ல விட்டு போலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். என் ஹஸ்பண்ட் என்ன பிக் பண்ண வந்துட்டுருக்காங்க. ஸோ அது வரைக்கும் தம்பி கூட கொஞ்சம் ஜாலியா விளையாடிட்டு அப்படியே இருக்கேன். சாருக்கு பல்லு வேற 3 வந்துச்சு. ரொம்ப பல்லு ஊறுது சாருக்கு. அவர் வந்துட்டாரு என் ஹஸ்பண்டு. அவர் வந்த உடனே அவன தூக்கி அப்படியே போட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. போய் அங்க இவன விட்டுட்டு பெரிய பையனையும் கூட்டு போலான்னு பிளான் பண்ணோம். சார் வந்து ஆயா தாத்தா பார்த்தோன்னே எங்களுக்கு பாய் பாய் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாரு. சரி ஓகே நம்மளும் தனியா போய் ரொம்ப நாள் ஆச்சு. தனியா ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நாங்க கிளம்புன டைம் வந்து ஈவினிங்கு. ஸோ போற வழி ஃபுல்லா கிராமம் சைட்ல போயிட்டு அப்புறம் தான் ஹைவே போற மாரி இருக்கும். ஸோ அந்த சைட்லாம் நல்லா இருந்தது. போயிட்டே இருக்கப்போ அங்க ஏதோ சுத்தி போடுறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் எங்கள ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த சைட் போகாதீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படின்ட்டு. சரி வெயிட் பண்ணி பார்த்தோம். முடியிற மாரி இல்ல. சரி கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கிளம்பிட்டோம். பட் அது மாரி பண்ற டைம்ல அங்க இது மாரி கிராஸ் பண்ணலாமா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. இந்த வீடியோ பார்க்குறவங்க யாருக்காவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க. போற ஏரியா எல்லாமே கிரீனரி சூப்பரா இருந்தது. சன்செட் டைம் வேற. நல்லா ஆரஞ்ச் ஷேடு அந்த ரிஃப்ளெக்ஷன்லாம் நல்லா இருந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே ஹைவே கிளம்பியாச்சு. ஆ பேபி பொறந்து ஃபியூ டைம்ஸ் தான் வெளிய வர முடியும். எல்லா மதர்ஸ்க்கும் இது ரிலேட் ஆகும். எப்பயாவது வெளிய போறது நம்மளுக்கு நார்மல் பிளேஸ் அப்டின்னாலுமே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும். இது ரெகுலர் ஹாஸ்பிட்டல் விசிட் தான். பட் இதுலயே தனியா போறது இதான் ஃபர்ஸ்ட் டைமு. ஸோ அப்டியே பேசிட்டு ஜாலியா அந்த சுத்தி இருக்கிறதெல்லாம் வெளிய பார்க்கறதுக்கே கொஞ்சம் மைண்டுக்கு ரிலாக்ஸா இருந்தது. ஏன்னா டெய்லி ரொட்டீன்ஸ் தான் இருக்கும். எழுந்துக்கணும், சமைக்கணும், பசங்கள பார்க்கணும், குளிப்பாட்டணுன்ட்டு. கொஞ்சம் வெளிய போனதும் டிஃப்ரெண்ட்டா இருந்தது. அப்புறம் இவர் கொஞ்சம் கூகுள் மேப்ல கட் ஆகுற இடத்த பார்க்க சொன்னாரு. பட் எனக்கு அது ஒழுங்கா புரிய மாட்டுது. எனக்கான்னு தெரியல. எனக்கு ஆஃப்டர் டெலிவரி நெறைய மறக்குது. நெறைய விஷயம் செய்யணும்னு போவேன். அப்படியே விட்டுட்டு வந்துருவேன். அது என்ன ஏதுன்னே எனக்கே புரிய மாட்டுது. இது நார்மலா எல்லா மம்மீஸ்க்கும் நடக்குமா என்னன்னு தெரியல. கொஞ்ச நேரத்துல ஹாஸ்பிட்டல் ரீச் ஆயிட்டோம். போனா அங்க ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்க வெயிட் பண்ணோம். எங்க டர்ன் வந்தோனே போலாம் அப்படின்னுட்டு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல டாக்டர் கூப்பிட்டாங்க. போயிட்டு பார்த்துட்டு கிளம்பி வந்துட்டோம். வரப்ப லைட்டா பசிச்சுது. சரி ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் பார்த்தோம். போனா அங்க பக்லவாஸ்லாம் கொஞ்சம் வெரைட்டிஸ் இருந்தது. பார்க்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்துலயும் ஒண்ணு ஒண்ணுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆர்டர் போட்டாரு. அது இல்லாம பைனாப்பிள் ஜூஸும், ஃபிஷ் ஃபிங்கரும் ஆர்டர் போட்டு வந்தாரு. நான் பைனாப்பிள் ஜூஸ் சாப்பிட்டேன். ஃபிஷ் ஃபிங்கர் வந்து அந்த அளவுக்கு நல்லாவே இல்ல சாப்பிட்டு பார்த்ததுல. கூப்பிட்டு கேட்டோம். அவங்க வந்து ஃப்ரோசன் அப்படின்னு சொன்னாங்க. சென்னையில ஃபுல்லா ஃப்ரோசன் தான் இருக்குமாம். பட் நாங்க அங்க மெயின்ல கொஞ்சம் நான்வெஜ் ஹோட்டல்ஸ்லாம் சாப்பிட்றப்ப ஃப்ரெஷ்ஷா போட்டு தருவாங்க. அது நல்லாருக்கும். இது நல்லாவே இல்ல. பட் வாங்கியாச்சு வேற வழி இல்ல. அவரே ஃபுல்லா சாப்பிட வச்சு கூட்டு வந்தாச்சு. பக்லவா கூட அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்ல இங்க. ஆ ரொம்ப நச்சுன்னு இருந்தது. பக்லவா வந்து நல்லா கிரிஸ்பியா இருக்கணும். பட் அது அந்த அளவுக்கு ஒர்த் இல்ல. உள்ள நல்லா இருட்டாயிடுச்சு. முடிச்சுட்டு ஃபாஸ்ட்டா வீட்டுக்கு வந்துட்டோம். தம்பி வெயிட் பண்ணிட்டு இருப்பான்னு. அதே மாரி நான் உள்ள என்டர் ஆகுறப்ப ஜாலியா விளையாடிட்டு தான் இருந்தாரு அவங்க தாத்தா கூட. என்ன பார்த்த உடனே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அழுக அதிகமா வந்துருச்சு. இதுக்கு மேல விட்டா தாங்க மாட்டோம். இன்னையோட இந்த விலாக முடிச்சுக்கிறோம். பாய். நாளைக்கு பார்க்கலாம்.